வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 1786. உணர்வுடையார்களுக்கு உலகமும் தோன்றும், உணர்வுடையார்களுக்கு உறுதுயர் இல்லை. உணர்வுடையார்கள் உணர்ந்த அக்காலம், உணர்வுடையார்கள் கண் உணர்ந்து கண்டேனே. வாழ்க வளமுடன். திருமூலர் தவத்திலே ஆழ்ந்து சென்று இறைவனை உள் உணர்வாக்கி கொண்ட போது அவருக்கு தோன்றிய உலகம் அருள் உலகம் என்று பார்க்கிறோம். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று கூறுவார்கள். அருள் இல்லார்க்கு, அந்த அருளை உள் உணர்வாக்கி கொண்டவர்களுக்கு அந்த அருள் உலகம் காட்சியாகும் என்பதை கூறி, உணர்வுடையார்களுக்கு உறுதுயர் இல்லை. அவர்கள் எப்பொழுது இறை தன்மையை உணர்ந்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு துன்பமில்லா தூய வாழ்வு கிடைக்கும் என்பதை கூறுகிறார். இறைவன் எங்கும் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பதை நமக்கு தெரியும். அவ்வாறு தெரிந்தபோது பக்தி மார்க்கத்தில் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று கூறுகிறார்கள். சித்தர்கள் அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடிகெல்லாம் தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது என்று சித்தர்கள் கேள்வி கேட்டு, அகிலாண்ட கோடி அத்தனையும் தனக்குள்ளேயே தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது என்று சொல்லும்போது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது அது. ஆழ்மன தியானமாக உள் உணர்வாக்கி கொண்டவர்கள் அந்த இறைவனை உணர்ந்தபோது அவர்களுக்கு அந்த இறை தன்மையான இறைவனில் துன்பமில்லை, இறைவனில் பேதமில்லை, இறைவன் பாராபட்சம் பார்ப்பதில்லை. எவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நிலைகள் அந்த உள் உணர்வாக இறைவனை உணர்ந்தவர்களுக்கு வந்தபோது அவர்களுக்கு துன்பம் இருக்கிறதா, துயரம் இருக்கிறதா, துக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. எப்போதும் அவர்கள் பேரின்பத்தில் நிலைத்திருப்பதாக, பேரின்பக் கழிப்பில் பேர் ஆனந்தத்தில் உழவுவதாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்வுடையார்களுக்கு உறுதுயர் இல்லை என்று திருமூலர் கூறுகிறார். உணர்வுடையார்கள் உணர்ந்த அக்காலம், எந்த காலத்தில் அவர்களுக்கு இறை நினைவு பெற்றதோ அப்பொழுதிருந்தே அவர்களுக்குள் அந்த பேரின்பம், பேரின்பக் கழிப்பு, பேரானந்தம், வீடு பேறு, சமாதி நிலை என்று முக்தி மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிலே அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழும் தகுதியை அடைந்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு காலம் ஒரு பொருட்டாக நிற்காது என்பதை கூறி, உணர்வுடையார் கண் உணர்ந்து கண்டாரே என்று கூறுகிறார். உணர்வுடையார் கண் இப்பொழுது இறைநிலை எண்ணத்தில் ஈர்ப்பாற்றலாக அது இரண்டர கலந்து நிற்பதாக இந்த ஊனக்கண்ணை விடுத்து ஞானக்கண்ணில் எப்பொழுது பயணம் மேற்கொண்டார்களோ, அவ்வாறு உணர்ந்து கொண்டார்களோ, உணர்ந்து கண்டார்களோ, அப்பொழுதே அவர்கள் இறைத்தன்மையை பெற்றுவிட்டார்கள். அந்த இறைத்தன்மையை பெற்றபோது கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று நாம் பார்க்கிறோம். விண்டவர் கண்டதில்லை சொல்லுவர்கள் அத்தனை பேரும் படித்துவிட்டுத்தான் சொல்கிறார்கள். விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை. அவ்வாறு காட்சியானவர்கள் சொல்லி இதை நமக்கு புரிய வைக்க முடியாது என்று வேதாத்திரி மகிழ்ச்சி கூட ஒரு பாடலில் அச்சரங்கள் கொண்டு இதை விளக்க முடியாது,
ஆனந்த அனுபவம்தான் அது மௌனித்திருக்கிறது, இருப்பு நிலையாக இருக்கிறது என்பதை கூறி, அது பேரின்பம்தான், அந்த உணர்வைத்தான் நம்ம பெற முடியுமே தவிர காட்சியாக நாம் சொல்லி விளக்க இயலாது என்பதை திருமூலரும் கூறியிருக்கிறார். உணர்வுடையார்கள் உணர்ந்து கண்டாரே என்று கூறுகிறார். உணர்வு உடையார் அவர் இறை உணர்வை பெற முடிகிறது, அதை உணர்ந்து கண்டாரே, உணர்ந்துத்தான் கண்டிருக்கிறார்களே தவிர சொல்லாலோ மொழியாலோ இதை விளக்கி புரிய வைக்க முடியாது. அவரவர்கள் ஆழ்மன தியானமாக பயணித்துத்தான் இதை பேரறிவாக இருக்கக்கூடிய இந்த இறைநிலையை உணர முடியும் என்பதை திருமந்திரத்தில் திருமூலர் கூறுகிறார். இதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குரு வேதாத்திரி சொல்வதை கருத்தில் கொள்ள வேண்டும். சொல்லால் மட்டும் நம்பாதி, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று குரு அவர்கள் கூறுகிறார். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று சொன்னால், இறை நோக்கி சிந்திக்கும் அகத்தவம் ஏற்று ஆழ்மன தியானமாக செல்லும் போது உனக்கு இது உள் உணர்வாக இன்ட்யூஷனாக ஆகும் என்பதை கூறும் குருவினுடைய விளக்கத்தையும் தெரிந்து கொள்வோம். திருமூலர் இந்த கவியை நாம் சிந்திப்போம். இந்த திருமந்திரத்தை நாம் மேற்கொண்டு அறிவால் பயணித்து அகநோக்கி பயணித்து அந்த ஒளி விளக்கை, அந்த பிரகாசத்தை, அந்த ஈடு இணையற்ற பற்றா இருப்பை நாம் உள் உணர்வாக்கி கொண்டு இன்ட்யூஷனாக அந்த இறைவனை இணைவு பெற திருமூலரை பற்றி கொள்வோம். குரு வேதாத்திரி காட்டும் பயிற்சிகளை மேற்கொள்வோம். ஆழ்மன தியானமாக சிந்தித்து இணைவாவோம் என்று சொல்லி இச்சிந்தனையை தலைகளை நிறைவு செய்கிறேன். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்மெடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.